எங்கே திரும்பினாலும் விக்கி இந்த லே ஆஃப் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் பேசப்படுது. உண்மையிலேயே எனக்கு என்னுடைய வேலை அப்படிங்கிறது நிரந்தரம் இல்லையா? ஆட்டோமேஷன் அப்படிங்கிறது வரும்போது நிறைய வேலை இழப்புகள் வரும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்த பிறகு வேலை இழப்புகள் அப்படிங்கிறது அதிகம் இருக்குமா? இந்த லே ஆஃப் அப்படிங்கிறது நம்ம ஊர் ஐடி செக்டார் இல்லாட்டி ஐடி செக்டாரை நம்பி படித்து கொண்டிருக்கும் மாணவ மாணவிகள், நான் வேறு டிபார்ட்மெண்ட் படித்தேன்ப்பா, ஆனால் ஐடி செக்டாருக்குள்ளே வரலான்னு நினைக்கிறேன், ஸோ என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், இதுக்கு ஏதாவது உபயோகமான கோர்சஸ் ஏதாவது படிக்கலாமா இப்படின்னு சொல்கிற பல கேள்விகளுடைய உங்களுடைய எதிர்காலத்தினுடைய மிக முக்கியமான பதிவு தான் இந்த பதிவு. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். டெக் நிறுவனங்கள் லே ஆஃபை அறிவிக்கிறாங்க. இந்த செய்தியை சொல்கிறது ரொம்ப சுலபம். ஆனால் இதுக்கு பின்னாடி லே ஆஃப் வந்துச்சு அப்படின்னா, நீங்கள் லே ஆஃபில் இருக்கீங்க அப்படின்னா உங்களை எப்படி கட்டமைத்து கொள்ளலாம், எந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருந்தோம். அந்த வீடியோக்கான லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் போட்டுடுறேன். இந்த ஒரு கான்செப்டில் இந்த லே ஆஃப் அப்படிங்கிறத டெக் கம்பெனிகள் ஏன் செய்கிறாங்க, இல்லை எந்தெந்த நிறுவனங்கள் அவங்களுடைய லே ஆஃப் அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான டீட்டெயிலான ஒரு வெப்சைட் உங்களுக்கு அறிமுகம் பண்ணுறேன். அதுக்கான லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ டெக் கம்பெனிகள் இந்த ஜனவரி 2023 மட்டுமே கிட்டத்தட்ட 1 லட்சம் நபர்களை, நான் சொல்கிறது பெரிய 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 டெக் நிறுவனங்கள், மைக்ரோசாஃப்ட், மெட்டா, இதே மாதிரி பெரிய நிறுவனங்கள் இருப்பாங்கள்ல, அவங்க லே ஆஃப் பண்ணது தான் 1 லட்சத்துக்கும் அதிகமான நபர்கள். இந்த பிப்ரவரி மாதத்தில் கிட்டத்தட்ட 29,246 பேரை இதுவரையிலும் அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, லே ஆஃப் பண்ணியிருக்காங்க. டிசம்பர் மாதத்தில் 40,000 இருந்திருக்கு. டிசம்பர் 2022 40. அதே மாதிரி நவம்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா 56,000 மனிதர்கள் லே ஆஃப் வழியாக வேலை இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பப்பட்டிருக்காங்க. இதுதான் லே ஆஃபினுடைய உண்மை முகம். இதில் என்னென்ன நிறுவனங்கள், உங்களுக்கு என்ன நிறுவனங்கள் வேணுமோ அந்த நிறுவனத்தை நான் சொல்கிற வெப்சைட்டில் போய் தேடி பார்த்துக்கலாம். அதே மாதிரி இந்த நிறுவனங்களில் எந்த மாதிரியான ஜாப் இருக்குது, நீங்கள் ஜாப் சீக்கராக இருந்தாலும் இந்த ஒரு வெப்சைட் உங்களுக்கு ரொம்ப பெரிய அளவில் உதவியாக இருக்கும். எய்தர் நேஷனல் ஆர் இன்டர்நேஷனல் லெவலில் உங்களுக்கு ஜாப் கிடைப்பதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சரிப்பா, இவ்வளோ விஷயம் இருக்கே, இந்த லே ஆஃப் வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் ரீசன் 2020, 2021 இந்த காலகட்டத்தில் நடந்த ஓவர் ஹயர்டு அப்படின்னு சொல்லலாம். கொரோனா காலகட்டத்தில் எல்லாருமே ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்காங்க. நிறைய பேரால் வெளியில் வர முடியலை. ஸோ வெளியில் வர முடியாத மனிதர்கள் அவங்களுடைய வாழ்க்கையை அன்றாடம் கடத்தி செல்வதற்கு டெக் நிறுவனங்களுடைய உதவி தேவைப்பட்டுச்சு. டெக் நிறுவனங்கள் என்ன செய்கிறாங்க, நாம் சீக்கிரமாக வளர்ந்துடலாம், ஏன்னா நிறைய பேருக்கு நம்முடைய உதவிகள் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி ஹையர் பண்ணுறாங்க. அது ஓவர் ஹயர்டாக மாறுது. இந்த ஓவர் ஹயர்டு அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவுபெற சொல்கிறதுக்காகத்தான் இந்த கிராஃபை நான் காண்பிக்கிறேன். இந்த கிராஃபில் இருக்கிற மாதிரி இந்த 2020, 2021 இந்த காலகட்டத்தையே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கிராஃபில் ஒரு உயர்வு அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் ஆப்பிள் நிறுவனத்தில் ஓவர் ஹயர்டு அப்படிங்கிறது செய்யப்படவில்லை, அதிக அளவு செய்யப்படலை. அவங்க எப்படி அடுத்தடுத்த காலாண்டில் செஞ்சுட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி தான் இந்த 2020, 2021 அந்த காலாண்டுகளில் ஃபுல்லாக அவங்களுடைய ஹையரிங் அப்படிங்கிறத செஞ்சுருக்காங்க. இதனால் வரையிலும் ஆப்பிளிருந்து இவ்வளோ நபர்கள் வெளியேற்றுகிறார்கள் அப்படின்னு சொல்கிற செய்தி இன்னும் பெரிய அளவில் வெளியில் வரல. ஸோ மீதம் இருக்கும் எல்லா நிறுவனங்களுமே ஓவர் ஹயர்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் லே ஆஃப் அப்படிங்கிறத அறிவிக்கிறாங்க. நீங்கள் பயப்பட வேண்டாம். அடுத்த விஷயம் அப்படிங்கிறது பொருளாதாரத்தின் அடிப்படையில் தான். ஒன்று ரிசர்ஷன் வருது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ரஷ்யா உக்ரைன் போர்லேருந்து கொரோனா வைரஸ், அதன் பிறகு சீனாவில் ஏற்பட்ட பொருளாதார மந்த நிலைமை, இது எல்லாமே ரிசர்ஷனுக்கான ஒரு காரணமாக சொல்லப்பட்டு அந்த ரிசர்ஷன் வழியாக நமக்கு வேலை இல்லாமல் போகலாம், நம்ம கம்பெனிக்கு ப்ராஜெக்ட் இல்லாமல் போகலாம் அப்படிங்கிற அடுத்த ரீசன். ஸ்டாக் மார்க்கெட் இன்னொரு ரீசன். ஸ்டாக் மார்க்கெட் இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது நேற்று வர இந்தியாவினுடைய மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி எல்லாமே வாலடைலாக இருந்துச்சு. இதுக்கான காரணம் சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய பங்கு வர்த்தகத்தில் ஒரு ஸ்திரத்தன்மை அப்படிங்கிறது இல்லை. அதுவும் வாலடைல், ஏறுது இறங்குது, என்ன நடக்குது அப்படிங்கிறதே தெரியாமல் நிறைய பேர் பங்கு வர்த்தகத்தில் தலையை போட்டு பிச்சிட்டு இருக்காங்க. ஸோ பங்கு வர்த்தகத்தில் இவ்வளோ பெரிய இழுபறிகள் வரும்போது அதை நம்பி இருக்கக்கூடிய டெக் நிறுவனங்கள், அந்த டெக் நிறுவனங்கள் நம்பி இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட், அந்த ப்ராஜெக்டை கொடுக்கக்கூடிய பெரிய நிறுவனங்கள், இவங்க எல்லாருமே இந்த பங்கு வர்த்தகத்தால் பாதிக்கப்படுறாங்க. பங்கு வர்த்தகத்தினுடைய பாதிப்பும் லே ஆஃபுக்கு ஒரு காரணமாக மாறி நிற்குது. அடுத்ததாக காப்பி கேட் செனரியோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ் வெளியில் வரும். நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த டிக்டாக் பிரபலம் அடைஞ்ச உடனே நிறைய பேர் டிக்டாக் மாதிரியான ஆப்ளிகேஷனே வெளியில் கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அதே மாதிரி ஜூம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் அது ஹிட் அடித்த உடனே ஜூம் மாதிரியே நானும் ஆப்ளிகேஷன் உருவாக்குறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க. இப்போ கடைசியாக ChatGPT அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் சக்ஸஸ் ஆன உடனே
எல்லாருமே என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்க, கூகுள்லேருந்து மைக்ரோசாஃப்ட் ChatGPT இம்ப்ளிமெண்ட்டே பண்ணிட்டாங்க. இப்படி பல விஷயங்களில் ஒரே மாதிரியான காப்பிகேட் பிஹேவியர் வர்றதுனாலையும் அங்கே சாஃப்ட்வேர்ஸ் அப்படிங்கிறது இல்லாட்டி இந்த டெக் நிறுவனங்களுடைய வேலை பாதியாக குறையுது. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல காப்பி அடித்தா மட்டும் போதும் அப்படிங்கிற நிலைமையிலிருந்து இப்போ வேறு லெவலுக்கு மாறிட்டு இருக்காங்க. ஏன்னா நிறைய அப்ளிகேஷன்ஸ், நிறைய விதமான சாஃப்ட்வேர்ஸ் நம்ம பயன்படுத்தி ஃபெட்டப் ஆகிட்டோம். ஸோ புதுசாக ஏதாவது வேணும். அப்போ புதுசாக ஏதாவது வேணும் அப்படின்னு சொல்லும்போது அங்கே என்ன பிரச்சனைகள் வருது, பழைய ப்ராஜெக்டில் வேலை செஞ்ச நபர்கள் வேலை வேண்டாம், எங்களுக்கு நீங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லி புதிய நபர்களை ஹையர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. கடைசியாக மினிமைசிங் ஆப்ரேஷனல் காஸ்ட் அப்படிங்கிறது தான். ஒரு வீட்டை வழி நடத்துகிறதா இருக்கட்டும், ஒரு நாட்டை வழி நடத்துகிறதா இருக்கட்டும், ஒரு கம்பெனியாக இருக்கட்டும், எவ்வளோ பணத்தை கம்மியாக செலவழித்து நல்ல அவுட்புட் கொடுக்கலாம், நல்ல விதமான ஒரு வாழ்க்கையை நடத்தலாம், இதுதான் நாமளும் எதிர்பார்ப்போம். இதே மாதிரி ஒரு பல நிறுவனங்களும் எதிர்பார்த்து ஓவர் ப்ரைஸ்டாக இல்லாட்டி ஓவர் வேஜ் கொடுக்கக்கூடிய, நிறைய சம்பளம் கொடுக்கக்கூடிய மனிதர்களை ஃபஸ்ட் எப்படி கட் பண்ணலாம், அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய மனிதர்களை எந்த மாதிரியான காரணம் சொல்லி வீட்டுக்கு அனுப்பலாம், இதை டெக் நிறுவனங்கள் செய்யும். இது எல்லாம் தான் லே ஆஃபுக்கு காரணமே தவிர உங்களுடைய படிப்போ இல்லை உங்களுடைய ஸ்கில் செட்டோ இல்லை நீங்கள் உங்கள் அந்த நேரம் அப்படின்னு சொல்கிறது எதுவுமே கிடையாது. உங்களை சுற்றி இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. சரி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்ததுனால எனக்கு லே ஆஃப் ஆயிருமா, இல்லாட்டி எனக்கு வேலை கிடைக்காம போயிருமா, ஒரு டெக் கம்பெனியில் என்னால் வேலை செய்ய முடியாமல் போயிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்போதைக்கு வந்திருக்கிறது ஒரு பேஸ் லெவல் தான். என்னடா இப்போ தான் பேஸ் லெவலுக்கே வந்திருக்கா? ஆமாம், பேஸ் லெவலுக்கே இப்போ தான் வந்திருக்கு. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் 3 வகைகள் இருக்குது. முதல் வகை தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இரண்டாவது வகை ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ், மூன்றாவது வகை ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ், AI, AGI, ASI அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது முதல் படிநிலை. இப்போ தான் இந்த இடத்துல நம்ம வந்து நிற்கிறோம். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மனிதர்கள் கொடுத்துருக்கக்கூடிய மாடல்ஸின் அடிப்படையில் எந்தெந்த வெப்சைட்லேருந்து ரெஃபர் பண்ணி, இப்போ ChatGPT எடுத்துட்டிங்கன்னா 2021 வரை இருந்த பல வெப்சைட்ஸ் அங்கே இருக்கக்கூடிய டேட்டாலாம் ப்ராசஸ் பண்ணி அதில் இருக்கக்கூடிய கேள்விகளை நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கான பதிலை சொல்லும். ஆனால் அதே ChatGPT 2022க்கான ஒரு டேட்டாவை கேட்டிங்கன்னா அது கொடுக்காது. ஏன்னா அதுகிட்ட அந்த ஒரு மாடல் இல்லை, அது அப்படி ட்ரெயின் செய்யப்படவில்லை. ஆனால் இனி வரக்கூடிய ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய AGI என்ன செய்யும்னா புதுசாக லேர்ன் பண்ண தொடங்கும். இந்த ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அடுத்த படிநிலையில் தான் மனிதர்களுக்கு ஈக்குவலான நிலையில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து நிற்கும். அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இல்லாட்டி இந்த ஒரு சமகாலத்தில் இருக்கக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உங்கள் வேலையை எவ்வளவு சுலபமாக்க முடியுமோ அந்த வேலையை மட்டும்தான் செய்யும். இனி வரக்கூடிய ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது தான் உங்கள் வேலையும் அது செய்ய ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் தான் மிகப்பெரிய அளவில் நமக்கு என்ன பிரச்சனை வரும், நம்ம வேலை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பறிக்கப்படுமோ அப்படிங்கிற ஒரு பெரிய பயம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கடைசியாக இருப்பது ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது தான். இந்த ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது மனிதர்களுடைய அறிவையும் மீறி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வளர்வது. இது இன்னும் எத்தனை வருடங்களுக்கு பிறகு வரும் அப்படிங்கிறது நம்மளால் யூகிக்க முடியாது. ஒருவேளை ரொம்ப ஸ்பீடாக வந்துடலாம், ஒருவேளை ரொம்ப டிலே ஆகி வரலாம். ஆனால் இப்படி ஒரு நிலைமை வரும் அப்படின்னு சொல்லி எல்லா விஞ்ஞானிகளாலும் கருதப்படுது. இப்போ இந்த ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சுன்னா மனிதர்களுக்கு அங்கே வேலையே கிடையாது. எல்லாருமே யார் பார்த்துக்கிடுவாங்க? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பார்த்துக்கிடும். சரிப்பா, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டியே, நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரா, இல்லை ஆல்ரெடி நான் கம்ப்யூட்டர் பேஸ்டாக தான் நிறைய படிச்சிருக்கேன், எங்களுக்கு வேலை வாய்ப்புகள் குறையுமா, இல்லை எங்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கு நாங்கள் வேறு ஏதாவது கோர்சஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால், எந்த ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை காலேஜை விட்டு நீங்கள் வெளியில் வந்துட்டிங்கனாலும் சரி, ஒரு நல்ல ஜாப் வேணும்னா ஏதாவது ஒரு இடத்துல இந்த சாஃப்ட்வேர் பேஸ்டான லாங்குவேஜஸ் இல்லாட்டி டெக்னிக்கல் பேஸ்டான சில பல விஷயங்களை நீங்கள் படித்தே தீர வேண்டும். அது இருந்தால் மட்டும்தான் உங்களால் பெரிய அளவில் ஜொலிக்க முடியும். இல்லாமல் நம்ம காலேஜ் லெவலில் இருக்கக்கூடிய அந்த ஒரு நாலேஜை மட்டுமே வச்சு கொண்டு போயிட்டு இருந்தோம்னா நமக்கு ஒரு ஜாப் கிடைக்கும், ஆனால் பெரிய அளவில் நம்மளால் என்ன செய்ய முடியாது, ஜொலிக்க முடியாது. ஸோ பெரிய அளவில் ஜொலிக்கணும், இல்லாட்டி எனக்கு ஒரு வேலை வேணும் அப்படிலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ நிறைய நிறுவனங்கள் என்ன செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க, உங்களுக்கான ட்ரைனிங் எல்லாமே கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பாக நம்ம ஊரில் தமிழ்நாட்டிலேயே நிறைய இடங்களில் ராஜலட்சுமி எடிவர்ஸ் போன்ற பல அமைப்புகள் என்ன செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க, அவங்களுடைய ட்ரைனிங் செஷன் எல்லாமே கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நான் சொன்ன ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பராக இருக்கட்டும், நீங்கள் படிக்க வேண்டிய சில பல விஷயங்கள் இருக்குது. பைத்தனாக இருக்கலாம், ஜாவாவாக இருக்கலாம், இல்லை அதே மீறி சில பல ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸாக இருக்கலாம், டேட்டா சயின்ஸாக இருக்கலாம். இதெல்லாம் ஒரு கோர்ஸாக நம்ம படிக்கும்போது கண்டிப்பாக அதுக்கான வழிமுறைகளை பின்பற்றி சரியாக நம்ம படித்தோம்னா ஹார்ட் ஒர்க் ரொம்ப இம்பார்ட்டண்ட், அதை விட ஸ்மார்ட் ஒர்க் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், அப் டு டேட்டாக இருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்.
இந்த சாஃப்ட்வேர் ஃபீல்டு, டெக்னிக்கல் ஃபீல்டு அப்படின்னு சொல்லும்போது உலகத்தில் எது புதுசாக வந்தாலும் அதை பற்றியான நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும். எந்த புது லாங்குவேஜ் வந்தாலும் நீங்கள் படிச்சிருக்கிற லாங்குவேஜ், ஜாவா படிச்சிருக்கீங்க, பைத்தன் படிச்சிருக்கீங்க, இல்லை ஸ்விஃப்ட் படிச்சிருக்கீங்க, ஆண்ட்ராய்டுக்கு தேவையான ஜாவாலாம் படிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்ததாக வரக்கூடிய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன, அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் எந்த மாதிரியான லாங்குவேஜ் யூஸ் பண்ணியிருக்காங்க, எப்படியான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் பூம் ஆகிட்டு இருக்கு. இதை பற்றிய அறிவு உங்களுக்கு வேணும். ராஜலட்சுமி எடிவர்ஸை பொறுத்த வரைக்கும் தமிழ், இங்கிலீஷ் இரண்டுலேயுமே கிளாஸஸ் அப்படிங்கிறது நடக்கும். வீக்கெண்டில் லைவ் செஷன் அப்படிங்கிறதும் இருக்கும். 100% பிளேஸ்மெண்ட் இவங்க அசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. காரணம் இருக்குது, 600க்கும் அதிகமான பெரு நிறுவனங்கள் இருக்குது பார்த்தீங்களா, டெக் நிறுவனங்கள், அவங்க கூட இவங்க டைஅப்பாக இருக்காங்க. இது கூடவே நீங்கள் ஒரு டிப்ளமோ ஹோல்டராக இருக்கலாம், இல்லாட்டி வேறொரு டிகிரி ஹோல்டராக இருக்கலாம். ஸோ உங்களுடைய சாஃப்ட் ஸ்கில்ஸ் இல்லாட்டி உங்களுடைய ரெஸ்யூம்ஸ் இதெல்லாம் எப்படி பில்ட் பண்ணலாம், இது எல்லாத்துக்குமே மிகப்பெரிய அளவில் உங்களை தயார்படுத்துகிறாங்க ராஜலட்சுமி எடுவர்ஸ். இந்த ராஜலட்சுமி எடுவர்ஸ் அப்படிங்கிற இந்த நிறுவனம் என்ன செய்கிறாங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 மாதத்துலேருந்து 8 மாதங்கள் வரைக்கான பலவிதமான கோர்சஸ் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. ஆல்ரெடி நம்ம சொன்னோம், ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கு எப்போதுமே ஒரு நிறுவனத்தில் பெரிய வேலை வாய்ப்புகள், லே ஆஃப்லேருந்து அவங்கள மட்டும் தனியாக நிப்பாட்டி வைப்பாங்க. ஏன்னா அவர் ஒரு ஃபுல் ஸ்டாக், அவர்கிட்ட எது கொடுத்தாலும் அவங்க செய்வாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும். ஸோ இந்த ஃபுல் ஸ்டாக் அப்படிங்கிறத பைத்தனில் படிக்கலாம், ஃபுல் ஸ்டாக் ஜாவாவில் படிக்கலாம். 8 மாதங்கள் வர அந்த கோர்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. மினிமமாக 11,500 ரூபாயிலிருந்து மேக்ஸிமமாக ஒரு 50,000 60,000 ரூபாய்க்குள்ளே நம்ம என்ன செய்ய முடியும், ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக நம்மளால் மாற முடியும். அதுக்கான ட்ரைனிங், அதுக்கான ப்ராஜெக்ட்ஸ், அதுக்கான மிகப்பெரிய அளவில் உந்து சக்திக்கு கிடைக்கக்கூடிய லைவ் ப்ராஜெக்ட், இது எல்லாமே செய்ய வச்சு நீங்கள் இந்த ஒரு சாஃப்ட்வேர் ஃபீல்டில் இல்லாட்டி டெக்னிக்கல் ஃபீல்டில் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராகவோ இல்லாட்டி ஒரு டேட்டா சயின்டிஸ்டாகவோ மாறுவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. இதில் நிறைய பேர் என்னால் படிக்க முடியுமா, நான் வேறு ஸ்ட்ரீம்லேருந்து வந்திருக்கேனே அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் இருக்கலாம். இல்லை ஆல்ரெடி எனக்கு பேசிக்ஸ் தெரியும், எனக்கு ரொம்ப பெரிய அளவில் ஃபுல் நாலேஜ் வேணும், இல்லாட்டி ஃபுல் ஸ்டாக்காக மாறணும் அப்படின்னா பேசிக்ஸ் எல்லாமே ஃப்ரீயாக எடுத்து ஃபுல் ஸ்டாக்குக்கு உங்களை தயார்படுத்துவதும் இந்த ராஜலட்சுமி எடிவர்ஸ் அப்படிங்கிறவங்களாம் செய்கிறாங்க. இப்படி பல விஷயங்களை பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையில் ஒரு புதிய பாதையை உருவாக்குவதற்கு இதே மாதிரி எடிவர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு உதவிபூர்வமாக இருக்கும் என்பதில் மாற்றுக்கருத்து கிடையாது. சரி, நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக மாறிட்டேன், இல்லை ஆல்ரெடி நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக தான் இருக்கேன், என்னுடைய ஸ்கில்லை இன்னும் நான் டெவலப் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் டெவலப் பண்ணி தான் ஆகணும். மோர் தேன் 1 லாங்குவேஜ் நீங்கள் படித்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் சேஃப்டி அண்ட் உங்கள் ஜாப் அப்படிங்கிறது ரொம்ப செக்யூராக இருக்கும். ஒரு டீமை பில்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் ஒரு டீம் அமைஞ்சிருச்சுன்னா, சாஃப்ட்வேர் ஃபீல்டு, டெக்னிக்கல் ஃபீல்டில் நீங்கள் எடுத்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு டீம் அமைஞ்சிருச்சுன்னா உங்களை அடிச்சுக்கிட்ட ஆளே கிடையாது. அந்த டீமை எப்படி வடிவமைக்கணும் அப்படிங்கிறதுக்கான சில பல வழிமுறைகள் அப்படிங்கிறது இருக்குது. முதல் விஷயம், கிளியர் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறத உங்கள் டீம் மெம்பர்ஸ்ட்டு நீங்கள் சொல்லணும். இங்கே தான் நம்ம நிறைய இடத்துல சறுக்கிறது. உங்களுடைய டீம் மெம்பர்ஸில் 3 பேர் இருக்காங்கன்னா, நீ இந்த வேலையை பார்க்கணும், நீ இந்த வேலையை பார்க்கணும், நீ இந்த வேலையை பார்க்கணும், உன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இது, உன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கணும். அவங்களுக்கு புரிய வைக்கிறது மட்டும் கிடையாது, இந்த ஒரு பர்சன்ஸ் இந்த வேலைகளை செய்வதற்கு கரெக்டான பர்சன்ஸை நீங்கள் ஹையர் பண்ணணும். இப்படி ஹையர் பண்ணுற நேரத்தில் தான் நம்ம ஜாப் அப்படிங்கிறத நம்ம எடுப்பதற்கு, இல்லாட்டி அந்த ஜாபில் நாம் சஸ்டைனபிளாக இருக்கிறதுக்கு தான் நான் சொல்கிறேன். இதே மாதிரி நிறைய கோர்சஸை நீங்கள் என்ன செய்யலாம், படிக்கலாம். ராஜலட்சுமி எடிவர்ஸோ இல்லாட்டி உங்களுக்கு தெரிஞ்ச பல இடங்கள்லேருந்து நீங்கள் என்ன செய்யலாம், படிக்கலாம். பட் கம்பேரிட்டிவ்லி எல்லாத்தையுமே கேட்டு புரிந்து கொள்ளுங்கள். இந்த கோர்ஸ் படித்தா எனக்கு இப்படி வேலை கிடைக்குமா, இப்படி வேலை கிடைப்பதற்கு நீங்கள் என்ன செய்வீங்க, அந்த வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளை எப்படி அமைச்சு தருவீங்க, இன்டர்வியூ என்னால் எப்படி அட்டன் பண்ண முடியும், அதுக்கான வழிமுறைகளை நீங்கள் சொல்லி தருவீங்களா, பல கேள்விகள் இருக்கலாம். டெஸ்கிரிப்ஷனில் எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பருடைய நம்பர் தரேன், கூப்பிட்டு கேட்டுக்கோங்க, மெயில் அனுப்பி பாருங்கள். ஸோ டிஃபைன் கிளியர் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கு கீழே நம்ம பார்க்க வேண்டியதுதான் ஹையர் த ரைட் பீப்புள். நம்ம கரெக்டான பீப்புளை ஹையர் பண்ணிட்டோம்னா ரொம்ப சுலபமாக நம்முடைய டீமை ஃபார்ம் பண்ணி எடுத்துடலாம். 3ஆவதாக இருக்கிறது தான் பாசிட்டிவ் அண்ட் கொலாபரேட்டிவ் ஒர்க் என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது. இந்த இடத்துல ஒரு நபரை மட்டும் தனிமைப்படுத்தி இன்னொரு நபர்கள் எல்லாருமே சேர்ந்து அந்த டீமில் ஒரு ப்ராஜெக்டை ரன் பண்ணி சரியாக சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சிட முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது. நெகட்டிவான பீப்புள் நம்ம டீமுக்குள்ளே இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த ப்ராஜெக்டை நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியாது. 3 மாதத்துக்கான ப்ராஜெக்ட் 1.5 மாதத்தில் முடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு நண்பர் நம்ம டீமில் இருக்கக்கூடிய ஒரு அங்கம் கேட்குறாரு, இதெல்லாம் முடியாதுப்பா, நம்மளால் எப்படி முடியும் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டாருன்னா எல்லார் மனசுலையுமே அந்த நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது ஸ்ப்ரெட் ஆகும். அதே நேரத்தில் இன்னொரு நண்பர் 1.5 மாதம் இருக்கா, நம்மளால் முடிஞ்சிடும், கண்டிப்பாக இந்தந்த விஷயம் செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா பாசிட்டிவ் என்விரான்மெண்ட் அங்கே கிரியேட் ஆகும். இப்படி ஒரு பாசிட்டிவ் என்விரான்மெண்ட் கிரியேட் ஆயிடுச்சுன்னா ஈஸியாக நம்மளால் அந்த டாஸ்க்கை செஞ்சு முடிக்க முடியும். இப்படி ஒரு டீமை அமைத்து கொள்ளலாம். அடுத்ததாக ப்ரொவைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் கண்டினியூஸ் எஜுகேஷன் இல்லாட்டி லேர்னிங். இந்த கண்டினியூஸ் லேர்னிங் அப்படிங்கிறது தாங்க இங்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம இருக்கிற உலகம் ரொம்ப அட்வான்ஸ்டாக மாறிக்கிட்டே இருக்குது. ChatGPTன்னு சொல்கிறாங்க, லாம்டான்னு சொல்கிறாங்க, அடுத்ததாக என்ன வரப்போகுதுன்னு தெரியாது. இது எல்லாமே ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்குது.
இந்த ரொம்ப அட்வான்ஸ்டான உலகத்தில் நம்ம என்ன செய்யணும்? கண்டினியூஸாக லேர்ன் பண்ணணும். லேர்ன் பண்ணி நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ளணும். அப்படி தெரிந்து கொண்டால் மட்டும்தான் இந்த இடத்துல, இந்த ஜாப் அப்படிங்கிற உங்களுடைய அந்த உலகத்தில் சஸ்டைனபிளாக நீங்கள் அந்த இடத்துலையே உட்கார முடியும். இல்லை அதோட மேல் பொசிஷனுக்கு போகலாம். அப்படி இல்லையா உங்களை தூக்கி பெஞ்சில் போட்டுருவாங்க. இந்த பெஞ்சில் போடுறதுனா வேறு எதுவுமே இல்லைங்க. ப்ராஜெக்ட் இல்லைப்பா, நீ கொஞ்ச நாள் வெளியில் இரு அப்படின்னு சொல்லுவாங்க. மறுபடியும் ஒரு ப்ராஜெக்ட் வந்தோடனே உங்களுக்கு தனியாக ஒரு இன்டர்வியூலாம் வைப்பாங்க. ஜாப் கிடைக்கிறதுக்கு ஒரு இன்டர்வியூ, பெஞ்சிலேருந்து அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு போகிறதுக்கு அடுத்த இன்டர்வியூ, கிளைண்ட் இன்டர்வியூ அப்படின்னு சொல்கிற நிறைய இன்டர்வியூஸ்லாம் இருக்குது. ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இல்லாட்டி ஒரு டெக்னிக்கல் அனாலிஸ்ட் இல்லாட்டி ஒரு டேட்டா சயின்டிஸ்ட்லாம் மாறணும்னா என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறதையும் புரிந்து கொண்டு அதுக்கு தகுந்தது போல் நம்மளால் உழைக்க முடியுமா அப்படிங்கிறத நல்லபடியாக யோசித்து உங்களுக்கான கோர்சஸ் அப்படிங்கிறதையும் படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. அடுத்ததான் என்கரேஜ் நாலேஜ் ஷேரிங் அப்படிங்கிறது தான். ஒரு நபர் வேறொரு இடத்துலேருந்து படிச்சிருப்பார், இன்னொரு நபர் நம்ம சொல்கிற மாதிரி ராஜலட்சுமி எடிவர்ஸ்லேருந்தோ இல்லாட்டி வேறு எதுலையாவது இருந்து படிச்சுட்டு வரார். ஸோ இவங்க 2 பேருமே அவங்களுடைய நாலேஜ் என்ன செய்யணும்? ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் மீதம் இருக்கும் அங்கங்களுக்கு, டீம் மெம்பர்ஸுக்கு. அப்படி செஞ்சால் மட்டும்தாங்க ஒரு டீமை எல்லாரும் எல்லா நாலேஜும் தெரிஞ்ச ஒரு டீமாக மாற்ற முடியும். அப்படி இல்லைனா எப்போதுமே ஒரு டீம் ஒருத்தனுக்காக மட்டுமே வெயிட் பண்ணிட்டு இருக்கும். அவர் வந்தால் தான்ப்பா இதெல்லாம் நடக்கும். ஏங்க அது வரைக்கும் வேறு ஏதாவது கிட்ஹப்பில் சின்னதாக ஒரு ஒர்க்கு அதுக்கு அவர் வரணுங்க, என்னப்பா இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு டீமில் பல பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கின்றன. அடுத்ததாக கோல்ஸ் செட் பண்ணுறது தான். ரியலிஸ்டிக் கோல்ஸாக இருக்கணும். அதே நேரத்தில் அந்த கோலை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணணும். இந்த டைமில் இந்த கோலை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். அது ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கணும், ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த டீம் மெம்பர்ஸுக்கு எவ்வளோ தான் ஒர்க் பண்ணாலும் கடைசியாக ஒரு அவுட்புட்டை பார்க்கும்போது தான் சந்தோஷம் கிடைக்கும். அவுட்புட்டே இல்லாத ஒரு கோலுக்காக நம்ம ஓடிக்கிட்டே இருந்தோம்னா ஃபெட்டப் ஆகி ஒரு கட்டத்தில் அந்த டீம் அப்படியே ஸ்டாக்னண்டாக நின்றுருவாங்க. அடுத்ததாக கடைசியான ஒரு வார்த்தை ஃபாஸ்டர் இனோவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபாஸ்டர் இனோவேஷன் அப்படிங்கிறது வேறு எதுவுமே இல்லைங்க. அவுட் ஆஃப் த பாக்ஸ், நாம் செய்கிற ஒர்க்கில் இருந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இன்னொரு இடத்துல இருக்கக்கூடிய ஐடியாவெலாம் நம்ம கேதர் பண்ணணும். இந்த உலகத்திலேயே ரொம்ப பெரிய அளவில் ஜெயித்தவர்கள் அவங்க ஐடியாவை வச்சு தான் ஜெயிச்சிருப்பாங்க. டிக்டாக் நிறைய பேர் லாங் டியூரேஷன் வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ஐடியாவோடையும் உள்ளே வராங்க, ஷார்ட் டேர்ம் வீடியோ அப்படின்னு சொல்லி. அது ரொம்ப பெரிய அளவில் என்ன ஆகுது? சக்ஸஸ் ஆகுது. ஸோ ஷார்ட் டியூரேஷன் வீடியோ அது சக்ஸஸ் ஆன உடனே அதை பேஸ் பண்ணி ரீல்ஸு, யூடியூப், மெட்டா போன்றவர்கள் அவங்களுக்கான ப்ராடக்டை இனிஷியேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஐடியா தான் இங்கே ரொம்ப பெரிய அளவில் பிஸ்னஸாக மாறுது, இல்லை உங்களை ரொம்ப பெரிய அளவில் உயர்த்துகிறது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய இன்னோவேஷன், உங்களுடைய ஐடியா, உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி அப்படிங்கிறத எப்போதுமே ரொம்ப ஷார்ப்பாக வச்சுருக்கணும். நான் சொன்ன நிறைய விஷயங்களில் ஏன் லே ஆஃப் நடந்துகிட்ருக்கு, அந்த லே ஆஃபை எப்படி நம்ம தவிர்க்கலாம், அப்படி லே ஆஃப் வந்துருச்சுன்னா அதுலேருந்து தப்பிப்பது, இல்லை அந்த லே ஆஃபில் உங்களுடைய பெயர் வராமல் இருப்பதற்கு நீங்கள் என்ன செய்யணும், ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்ஸ், ராஜலக்ஷ்மி எடிவர்ஸ் அப்படிங்கிற இதே மாதிரியான அமைப்புகள் என்ன செய்கிறாங்க, அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷனில் தந்துடுறேன். கேட்டுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கான வாழ்க்கை என்ன அப்படிங்கிறத தெரிந்து அதுக்கான கரெக்டான பாதையை சூஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக ஒரே ஒரு வார்த்தையை சொல்கிறேன், ஜாப் கிடைக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் ஈஸி தான். அதே ஜாபில் நல்லபடியாக ஜொலிப்பது அப்படிங்கிறது மட்டும்தான் கஷ்டம். அதுக்கு நீங்கள் ரொம்ப பெரிய அளவில் ஹார்ட் ஒர்க் அண்ட் ஸ்மார்ட் ஒர்க்கை ஒரே நேரத்தில் செய்ய வேண்டியதாக இருக்கும். ஸோ ஆல் தி பெஸ்ட். லே ஆஃபை பார்த்து பயப்படாதீங்க. இப்போது இந்த உலகம் உங்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தரும். அந்த வேலைகளில் நல்ல வேலை உங்களுக்காக காத்துட்ருக்கு. கஷ்டப்படுங்க, அதுக்கான பலன் சீக்கிரமாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஒரு காணொளி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பட்சத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.